இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வாஸ் எம்ஐ மேட்ச் நேற்று இரவு நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு கிளாசிக் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு மாசான வெற்றி இல்லைனாலும் ஆரம்பத்தில் முதல் மேட்ச்சில் ஒரு அமர்க்கலமாக வெற்றி பெற்று இந்த சீசனை ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே இன்னும் ஒரு சில குறைகள் இருக்குது, அது என்னங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நேற்று டாஸ் வின் பண்ண நம்மளோட கேப்டன் ருத்து பந்து வச்சை தேர்வு செஞ்சாங்க. பிளேயிங் லோனில் நம்ம எதிர்பார்த்தபடி மதிஷா பத்திரனுக்கு இடம் கிடைக்கல. அதேமாதிரி டெவன் கான்வும் இடம் பெறல. இப்படி சில பல மாற்றங்களோட சிஎஸ்கே களமிறங்குச்சு. நம்ம ருத்து நம்பர் 3 பொசிஷனில் களமிறங்கினார். நம்ம ரச்சின் அண்ட் திருப்பாதி ஓப்பன் பண்ணாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. எல்லோரும் திருப்பாதி தான் நம்பர் 3 கிளம்புறவங்க நினச்சோம். ஆனால் ருத் அப்படியே உல்ட்டா பண்ணி விட்டார். முதலில் டாஸ்ன் பண்ண சிஎஸ்கே பந்து வச்சு தேர்வு செஞ்சு சிஎஸ்கே சார்பில் கையில் இருக்கும்போது முதல் ஓவர்லேயே நம்மளுடைய ரோஹித் சர்மா விக்கெட்டை தூக்குனார். அதன் மீன்ஸ் நம்மளுடைய எம்ஏனி சற்று தடுமாற தொடங்கிச்சு. அது கைக்கு எடுத்து வரிசையாக ஒவ்வொருத்தராக அவுட் ஆக ஆரம்பித்தாங்க. இடையில் நம்மளோட சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா நிலைத்து ஆடினாங்க. ஐயோ போச்சு, 2 பேர் நின்றாங்க. இன்னும் ஸ்கோரு ஒரு 180 கொண்டு போய் நினைக்கிற பட்சத்தில் தான் நம்மளுடைய தலை டோனியோட மாசான ஸ்டைலிஷான மின்னலக ஸ்டெம்பிட்டில் நூர் அகமதோட பவுலிங்கில் நம்மளோட சூரியகுமார் யாதவ் அவுட் ஆவார். அதன் மீது அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சது. திலக் வர்மாவும் போயிட்டார். இறுதியாக எம்ஐ 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் அடித்தாங்க. 156 அடித்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. எம்ஐ சார்பாக நம்மளுடைய திலக் வர்மா 31, சூரியகுமார் யாதவ் 29, நம்மளுடைய தீபக் சகர் 28 ரன்களை குவித்தாங்க. சிஎஸ்கே சார்பாக நூர் அகமது வேறு லெவல் சம்பவம் செஞ்சார். அவரோட பவுலிங்கை சமாளிக்கவே முடியல. அவர் 4 ஓவர் வீசி வெறும் 18 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகள் அள்ளினார். இதனால தான் எம்ஐ சுருட்ட முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உறுதுணையாக நம்மளுடைய கலீல் அகமது 4 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த நம்மளுடைய அஸ்வின் 1 விக்கெட்டை வீழ்த்தினார். நாதன் எல்லிஸ் 1 விக்கெட் வீழ்த்தினாங்க. கடைசியாக 156 அடித்தல் வெற்றி அப்படிங்கிற டார்கெட்டோட சிஎஸ்கே அணி கிளம்பிடுச்சு. சிஎஸ்கே சார்பாக நம்மளோட ரச்சின் மற்றும் திருப்பாதி களமிறங்கினாங்க. திருப்பாதி 2 ரவுண்டில் வெளியேறினார். அதன்மீது நம்மளோட ருத்து களமிறங்கினார். 2 பேருமே மின்னல் விதத்தில் அடித்தாங்க. 2 பேருமே அரை சதத்தை கடந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத நம்ம ருத்தோட பேட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. சிஎஸ்கே நாட் அவுட்டில் நம்மளோட ரச்சின் ரவீந்திரா 65 ரன்களை குவித்தார். நம்மளோட ருத்து 53 ரன்களை குவித்தார் 26 பாலுக்கு. ருத்து 6 பவுண்டரில் 3 சிக்ஸர்கள் ஆசினார். நம்மளோட ருத்து அவுட் ஆனோடனே சிஎஸ்கேவோட நிலைமை தடுமாற ஆரம்பிச்சு. அடுத்தடுத்து டக்குன்னு விக்கெட் போக ஆரம்பிச்சிச்சு. என்னடா எப்படியோ போனமிச்சு, எப்படியோ தசை திரும்பும்போது வெற்றி பெற்றுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை கொண்டு வந்துட்டாங்க. சிவன் டூம்பே 9, ஹூடா 4, ஷாம்கரன் 3 அப்படின்னு சொல்லி அடுத்தது விக்கெட்டுகள் இழந்து சிஎஸ்கே தடுமாறிச்சு. அதன் பின் நம்மளோட ஜடேஜா ஓவரில் தாக்கு பிடிச்சி 17 ரன்களை குவித்தார். இறுதியாக சிஎஸ்கே 19.1 பாலுக்கு 158 ரன்களை குவித்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. களத்தில் நம்ம தலை டோனி 0 ரன்களோடும் நம்மளோட ரச்சின் ரவீந்திரா 65 ரன்களோடும் இருந்தார். ரவீந்திரா 2 பவுண்டர் 4 சிக்ஸ் அடித்தார். சிஎஸ்கே 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட. அது இதே சேப்பாக் பிச்சில் தான். சேப்பாக் பிச்சில் நம்மள்ட்ட நேற்று நெல்லிஸ் இல்லை, நம்மளோட ஷாம்கரன் இந்த மாதிரி 2 பாயிண்ட் பஸ் தேவையில்லை. 2ல் ஒருத்தர் இருந்தால் போதும். அதனால் அடுத்த மேட்ச் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு நம்மளோட கான்வே உள்ளே கொண்டு வந்துடலாம். கான்வே உள்ளே கொண்டு வந்தால் பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கப் ஆகும். ஏன்னா தீபக் கூட விளாண்டு ரொம்ப நாளாவது ஒரு அதிரடி விளாண்டு மிடில் இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மற்றபடி நம்மளோட பேட்ஸ்மேன் இன்னும் கவனம் விளாடணும். நேற்று மேட்சை பார்க்கும்போது சிஎஸ்கே பேட்ஸ்மேன் அனைவரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்க மாதிரி தெரியுது. நம்மளுடைய ரச்சின் மற்றும் ருத்ராஜ் மட்டும் தான் ஃபார்மில் இருந்த மாதிரி தெரியுது. அதனால் சிஎஸ்கே கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்மளோட பேட்டிங்கில் இன்னும் கவனம் செலுத்தணும். பவுலிங் பென்டாஸ்டிக்காக இருக்குது. பவுலிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் பேட்டிங்கில் சிஎஸ்கே இப்படியே தடுமாற்றி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அதனால் செய்ய வேண்டிய மாற்றத்தை கட்டாயம் செய்யணும். முதல்ல நம்மளோட குறைகளை ஒத்துக்கிட்டால் தான் திருத்த முடியும். சிஎஸ்கே இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டிய நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலடோனி இந்த சீசனில் நல்லா இளமையாகவும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் தலடோனியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 2-3 சீசன் விளாண்டாலும் ஆச்சரியம் இல்லை. நம்மளுடைய மேட்ச் வின்னர் ஆல்டர்நாயகன் விருதை நம்மளோட நூர் அகமது பெற்றார். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்துக்கள் என்ன? உங்கள்கிட்ட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சிஎஸ்கே வாஸ் எம்ஐ மேட்ச் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, யாரெல்லாம் கிரௌண்டில் போய் நேரில் பார்த்தீங்க, அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நன்றி.